இந்த ஆளுகளை நம்ம வீட்லயே இருக்கிறாங்க. ஆனா நம்மளால சாப்பிடதான் முடியாது. பாதி எப்படியும் பறவை இனங்கள் அடிச்சிருங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மச்சான் மாமா 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. எங்க மன்னவருக்கு பலாப்பழனால சுத்தமா ஆகுறது இல்ல. முக்கணில வாழைப்பழம் எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த மத்த 2 பழத்தையும் சாப்பிடணும்னா சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணிதான் சாப்பிடணுங்க. அதனால ஆர்பிக்கு எப்பவுமே வாங்கி கொடுத்தாரு பலாப்பழம். பழம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டேங்க. வேணா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கதாங்க பழம் சின்னதா தெரியுது. ஆனா ருசியுமே நல்லா இருந்துச்சு. சொலையும் நிறையவே இருந்தது. இது கிளீன் பண்றதா பெரிய வேலையே. இதுக்கு முக்கியமான ஆயுதமே தேங்காய் தான். நல்லா தேங்காய் கைக்கும் தொடச்சு கத்திக்கு நல்லா தொடச்சிட்டு தான் கிளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். கையில பெருசா ஒட்டலைங்க. ஆனா கத்தி களையவே முடியல. அவ்வளவு ஒட்டி இருந்தது. தேங்காய் நிறைய போட்டாலுமே ஒட்டிதான் இருந்தது. இந்த பழம் கிளீன் பண்ணோம்னா கொஞ்சம் பார்த்துதான் கிளீன் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்துதான் கொடுக்கணும். வெளியே ஒரு நார் எடுக்கணும். உள்ள கொட்டையில இருக்க அந்த நார் எடுத்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அந்த 2ம் தெரியாம சாப்பிட்டோம்னா தொண்டையில சிக்கிட்டு படாத தொட்டுருவாங்க. எனக்கெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட பழக்கலாம் இல்லைங்க. கிளீன் பண்ணவே 2 பழம் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் கூட பெருசா கண்டுக்க மாட்டேன். இந்த ஸ்டார்டிங்ல சாப்பிடுற அந்த ருசி தனியா இருக்கும். ஈயும் எறும்பும் வீடு வர ஆரம்பிச்சுச்சுனாலே தெரிஞ்சுக்கலாங்க. மாம்பழம் பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த 2 பழம் வீட்டுல இருக்குதோ இல்லையோ, ஆனா எறும்புக்குமே ஈக்குமே குறைச்சலே இருக்காது. இந்த பழத்தை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. அதுக்குள்ள எத்தனை ஈரோ சுத்துதுன்னு பாருங்க நம்ம வினாடி. சரிங்க, இன்னொரு விளாட்ல பாக்கலாம். பாய்.